நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாம் நாளிலே உண்டாவதாக. 2026 வருஷம் ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கிருபையாய் தந்த தயவுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்றைக்கு வாசித்த இந்த பகுதியிலே நேற்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறு அதை தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நாளையும் நினைவு கூறும்படியாக பரிசுத்த வாரமாக இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்து அங்கே புறாவிற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் கவிழ்த்து போட்டு அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்று சொல்லி முதலாவது கடிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறார். இப்பொழுது அதிகாலையிலே அவர் வருகிறார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். இந்த பசி நேரத்தில் அவருக்கு கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட முடியும், இல்லாவிட்டால் வேறு எதையாவது செய்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் அத்திமரத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கும்போது வழியருகே நின்ற அத்திமரம் அது தூரத்தில் பகட்டாக நிற்கிறதை பார்க்கிறார். எப்படி நல்ல கொழு கொழு என்று இலைகளோடு தலைகளோடு நின்று கொண்டிருக்கிறது. தூரத்திலே பார்க்கிறார், இந்த மரம் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கும் என்று சொல்லி அவர் போகிறார். அத்திமரமானது இலை விட்டு துளிர் இருக்கிறது என்று சொன்னா அங்கே காய் இருக்கும் என்பது அந்த மரத்துடைய ஒரு தன்மை. நான் சமீபத்தில் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஆலயத்தின் பக்கத்தில் அத்திமரம் நிற்கிறது. அத்திமரம் நல்ல செழிப்பாக நிற்கிறது. மரத்தில் உள்ள பழமானது காயானது படுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த மரத்தில் ஏதாவது இருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரத்தண்டையில வருகிறார். அங்கே பிஞ்சும் இல்லை, பூவும் இல்லை, காயும் இல்லை. கனி ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே கனி வர வேண்டிய காலம் அது. ஆனால் ஒன்றில் அதுல பிஞ்சு இருக்கணும் அல்லது பூ இருக்கணும், இல்லாவிட்டால் காய் இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அது இல்லை. ஆண்டவர் முதலாவது பார்க்கிறார், அத்திமரத்தை பார்த்து. இதை பார்த்த உடனே தூரத்திலிருந்து பக்கத்திலே வருகிறார். பக்கத்தில் வந்து கனியை காணவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த அத்திமரத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார், இனிமேல் ஒருவனும் கனி புசிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். அது அப்படியே அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிய ஆரம்பிக்கிறது. ஒரு சத்தம் வருகிறது, இதுவரையும் நான் பெரிய கனி உள்ளவன் என்று காட்டிக் கொண்டிருந்தேன், இப்பொழுது இதற்கு அதிகாரம் உள்ள ஒருவர் வந்தார், அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று சொல்லி அந்த அத்திமரம் தனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து கடைசியில மொத்தமாக பட்டு போனது. மறுநாள் அவர்கள் வரும்போது அத்திமரம் பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். சீடர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், நாம் நேற்றைக்கு நீர் சொன்னது போல இன்னைக்கு இந்த மரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், இந்த அத்திமரத்தை பார்க்கிறீர்களே, இந்த அத்திமரத்துக்கு செய்யப்பட்டதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் நான் செய்தது மாத்திரமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அவை பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத அத்திமரம் பட்டு போனதை கண்ட சீடர்களுக்கு ஒரு கலக்கம் வந்து, இவர் சொன்ன உடனே இவ்வளவு சீக்கிரமாக பட்டு போயிற்று என்று அவர்கள் தங்களுக்குள்ளே கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவிடத்திலும் சொல்லுகிறார்கள், நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. இங்க மிக கவனமாக நம்ம பார்க்கணும். இலை இருக்கிறது, தலை இருக்கிறது, செழிப்பான பசுமையாக இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு முன்பாக எல்லா செழிப்புகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறோம், கனி இருக்கிறதா என்பதை ஆண்டவர் தேடி பார்க்கிறார். இந்த தவக்காலம் நமக்கு பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுவதற்காக நாம் நம்மை ஆராய்ந்து
நமக்குள்ளே கனி இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டிய காலம் இது. நாம் இதுவரையிலும் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று தெரியாது. நாம் நல்ல கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர்கள் திருச்சபையில எல்லாவற்றையும் செய்கிறோம், அவருக்கு பிரியமாய் வாழுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கனி இருக்கிறதா என்று தெரியவில்லை என்று ஆண்டவர் தேடி பார்க்கிறவராயிருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறார், எல்லா விதத்திலையும் அதை பரிமாறித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மரம் வித்தியாசமான மரம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தோட்டக்காரன் எஜமானை பார்த்து சொல்லுகிறான், எஜமானனே, இந்த மரம் இன்னும் நிற்கட்டும், இத்தனை நாட்களாக இது கனி கொடாமல் இருக்கிறது, நான் அதை கொஞ்சம் இனிமேல் வேரை கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொஞ்சம் முறமிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு பார்க்கிறேன், இது கனி கொடுத்தால் நல்லது, இல்லாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த மரத்திற்கும் ஆண்டவர் பார்த்த மரத்துக்கும் இந்த தோட்டக்காரன மரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவராகவே வழியருக நின்ற மரம் இது. அங்கே தோட்டத்தில் நின்ற மரத்திலே அங்கே ஒரு தோட்டக்காரன் இருந்தான், அதற்கு கனி கொடுக்க முடியாதவனாலே பரிந்து பேசக்கூடிய ஆட்கள் இருந்தார்கள். வழியருகே நின்ற மரம் ஆண்டவராலே போஷிக்கப்பட்ட மரம். அங்கே தோட்டக்காரன் இல்லை, அவரே மழையை ஊற்றி அவரே எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கனியை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் அந்த மரம் கனி கொடுக்கவில்லை. எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாமல் என்று ஆண்டவரையே சார்ந்து அது வாழ்ந்த மரம், பசுமையாயிருந்த மரம் கனி கொடுக்கவில்லை. ஆண்டவரை சார்ந்து வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே இந்த தவறுகள் நடைபெறுவதுண்டு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் அநேக நேரத்தில் நினைப்பேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறேன், அவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். உலக மனுஷனுடைய கண்களுக்கு பார்த்தா என்னை போல யாரும் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே எண்ணம் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் கேட்கிறார், கனி இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புவது இலையும் தலையும் மாத்திரமல்ல, பசுமையான இலையும் தலையும் பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறவர் அல்ல. எப்போ பார்த்தாலும் சரி, ஆண்டவர் கனி இல்லாத மரங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறவராயிருக்கிறார். எருசலேமை பார்த்தும் ஆண்டவர் அதே காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கணும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். கனி இல்லாத வாழ்வு ஆண்டவர் விரும்பாத வாழ்வு. இரண்டாவதாக இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்படுகிற, வாசிக்கலாம். இரண்டாவது, அப்பொழுது வழியருகே கண்டு போய் பட்டு போயிற்று. முதலாவது ஆண்டவர் கனியை தேடி வந்தார், கனியை காணவில்லை. இரண்டாவதாக ஆண்டவர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? இனி உன்னில் ஒருவனும் கனி புசிக்க கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த நன்மைகளை, அவர் விரும்புகிற கனியை நாம் கொடுக்காவிட்டா ஆண்டவர் நியாய தீர்ப்பு ஒன்றே வைத்திருக்கிறார். இதுதான் அப்படியே நடந்தது. எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது அவர் எதிர்பார்த்ததெல்லாம் திருச்சபையானது, அந்த ஆலயமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். வரும்போதெல்லாம் பார்ப்பார், எப்படி இந்த தேவாலயம் மற்ற நாட்களை போல இது பஸ்கா பண்டிகை நாள். அந்த நேரத்தில் ஜனங்கள் வெளியூர்களில் இருந்து வருவார்கள். வரும்போது அவர்கள் வெளியூர்களில் வருகிறவர்களுக்கு பலி செலுத்த வேண்டிய மிருகங்கள், புறாய்வைகள் அங்கிருந்து கொண்டு வர முடியாது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே வந்தவுடனே அங்கே விற்கிறவளத்தில் வாங்கி அந்த பலியை செலுத்த வேண்டும். இந்த ஆண்டவருடைய சட்டப்பிரகாரம் ஊனமில்லாத மிருகம், ஊனமில்லாத பறவை செலுத்தப்பட வேண்டும். குற்றமற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். குற்றமற்ற காளை பலியாக வேண்டும். புறாக்கள் குற்றமற்றதாக இருக்கணும். அதே போல ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே நடந்தது என்ன? அந்த இடத்திலே காசுக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், இந்த புறா விற்கிறவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் வைக்கிறது தான் சட்டம். அங்கே அநியாயம் நடந்து கொண்டிருந்தது.
ஆண்டவர் ஏன் நார்மலாக ஒரு காரியத்தை சரியான வழியிலே செய்கிறவளை பார்த்தவர் ஒன்றும் செய்யவில்லை? இந்த ஜனங்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறதை இந்த நியாயப்பிரமாண ஆசாரியர்கள் அவர்கள் அதை எடுத்து தங்கள் இஷ்டம் போல செலவு பண்ணது மாத்திரமல்ல, அவர்கள் அதை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பணத்தை அநியாயமாக வட்டிக்காரருடைய கையிலே திருப்பி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடின திருச்சபையாக அந்த காலங்களிலே மாறி போனது. எப்படி இந்த காலத்துல நீங்க பார்த்தா தெரியும், எல்லா இடத்திலையும் ஊழல், எல்லா இடத்திலையும் லஞ்சம். என்ன காரியம் லஞ்சம் கொடுத்தா உடனே காரியமாயிரும். இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தா சட்டத்தை எல்லாம் எப்படி எப்படி வளைக்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளவு பணம் இருந்தால் எதையும் செய்து விடலாம் என்ற சூழ்நிலைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. அதே காரியம் திருச்சபையில இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த காசு பலகையெல்லாம் கவிழ்த்து தூர போட்டு விட்டு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். கயிற்றை கையில் எடுத்து ஆண்டவர் அந்த இடத்திலே சுத்தம் பண்ணினார். இதுதான் மிகப்பெரிய காரியம். இவர்கள் அவரை கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணினார். இன்னொரு மிக முக்கியமான காரியம் இதுதான். ஏன் இத்தனை நாட்களும் செய்து கொண்டிருந்த பாரம்பரியங்களை இந்த இயேசு வந்து உடைத்து போட்டார். இவர்கள் ஆதாயம் பெற்றுக் கொண்டிருந்த ஆதாய தொழிலானது அற்று போய்விட்டது என்று அவர் மேல இன்னும் அதிகமாக கோபப்பட்டு சீக்கிரமாய் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தவக்காலம் என்று சொல்லுவது முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய வெளிப்புற காரியம் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய கனியை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகள் 9 உண்டு, ஆன்மீன் கனிகள் 9. இவைகளிலே நாம் எத்தனைகளிலே சிறப்பாயிருக்கிறோம் என்று தேடுகிறார். இந்த நாட்களில் அவை குறைவாய் கிடக்கும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நாம் அவைகளை தேடி பார்க்க வேண்டும். ஆவியின் கனிகளிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளிலே காணப்படுகிற எதிரில் நம்மிடத்தில் குறைவுகள் காணப்படும் என்று சொன்னார். அவைகளிலே நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன கனி நமக்கு தேவை என்பது நமக்கே தெரியும். சில நேரங்களில் அன்பு செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொறுமை மிக அதிகமாக தேவையா இருக்கு. இந்த நாட்களில திருச்சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் என்னென்னமோ நடக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு ஒவ்வொரு மனிதர்களும் படுகிற பாடு மிகப்பெரிய பாடாக இருக்கிறது. உத்தமர்கள் வாழ முடியவில்லை, செம்மைய மார்க்கத்தால் வாழ முடியவில்லை. துன்மார்க்கர்களும் பாவிகளுமோ வாழ்ந்து செழிக்கிறார்கள். அவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக எல்லா காரியத்தையும் செய்கிறார். ஆனால் நீதிமான்கள் கதறிக்கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்வீர், எங்களுக்கு நீர் இந்த அநியாயத்தில் எப்பொழுது விடுதலை தருவது என்று கேட்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த ஆவியின் கனி எனக்கு தாரும், எனக்கு நீடிய பொறுமையை தாரும். என்னால தாங்க முடியவில்லை ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு எதிராக எழும்பும், என்னால தாங்க முடியவில்லை. எல்லாராலும் மறக்கப்பட்டு கிடக்கிறேன், என்னால தாங்க முடியவில்லை ஆண்டவரே. என்னுடைய கையின் பிரயாசங்களிலே எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை என்று அங்கு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னில் கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிற கனிகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நம்ம உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் நம்முடைய கனி எவ்வளவு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் நடந்து போகிற பாதையிலே, கடந்து போகிற பாதையிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறோம் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் தேடி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த வாரம் முழுவதும் நம்மை ஆராய்ந்து, ஆண்டவரே என்னுடைய கனியை நீர் தேடி வருகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே வருவதற்கு முன்பாக காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இவைகளை இந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்ன சும்மா வேதத்திலே ஒண்ணுமே எழுதப்படவில்லை. இந்த 6 நாட்களும் ஆண்டவர் செய்த காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்க அவைகளை ஒன்றென்றாக நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கனியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா என்பதுதான். நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கனி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே நாம் கனி உண்டவர்களாக காணப்படுவோம். நம்முடைய தனி மனித வாழ்விலே
ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற காரியம் காணப்படும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் போது மாறி போவதை நாம் பார்க்க முடியும். நம்ம பழைய முற்காலங்களில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த 26ஆம் வருஷம் ஆண்டவருக்கு நம்ம எல்லாவிடத்திலும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துத்தான் இந்த நாட்களை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சமாதானத்தை நிறைவாக அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். லூக்கா 10:42, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறார். மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் இருவரும் கஷ்டப்பட்டவர்கள், மூவரும் கஷ்டத்துக்குள்ளே கிடந்தவர்கள். லாசருவும் மார்த்தாளும் மரியாளும் ஒரே சூழ்நிலைக்குள் இருந்தவர்கள் தான். ஆனால் மூவரிலும் ஆண்டவரால் மெச்சிக்கொள்ளப்பட்டவள் யார்? இந்த மரியாள். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் கனி உள்ளவர்களாய் வாழ்ந்து நம்முடைய குடும்பத்துக்கு கனி உள்ளவர்களாய் வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடும்பத்துல மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? சமாதானம் மாத்திரம். இந்த குடும்பங்களிலே சத்துமானவன் மிக அதிகமாக திருடுகிற மிகப்பெரிய காரியம் சமாதான குறைவு. எந்த ரூபத்துல சமாதான குறைவு இருக்கு என்று பாருங்க. நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆவியின் கனி நிறைவாக தங்கும்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு நேராக வரும்போது கனி உள்ள வாழ்வு நம் ஆண்டவருக்கு கொடுப்போம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், என் பிள்ளை நன்றாக வாழ வேண்டும், அது செழிப்பாக வாழ வேண்டும், அது சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக செய்கிறார். எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய சுகங்கள், தன்னுடைய துக்கங்கள், தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மறந்து வியர்வை சிந்தி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். இதற்காக நற்கனி தரும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு கனி கொடுப்பதற்கு நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி உள்ள வாழ்வு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அத்திமரத்தை பார்த்து சபித்ததை போல நம்முடைய வாழ்வு சாபத்துக்குட்படாதபடி கனியை நாம் நமக்குள்ளே ஆண்டவருக்கு கொடுப்போம். நற்கனி கொடுக்கிற குடும்பங்களாய், நற்கனி கொடுக்கிற தனி மனிதர்களாய், நற்கனி கொடுக்கிற திருச்சபையாய், நற்கனி கொடுக்கிற சமுதாயமாய் நாம் வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷத்துல இந்த திருச்சபையானது ஆண்டவருக்கு பிரியமாக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையிலேயே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த திருச்சபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எல்லாரும் எழும்பணும். ஆண்டவரே, திருச்சபை முழுவதும் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டிருக்க அதாண்ட வாஞ்சியாக ஆண்டவர் அதைகளை செய்கிறபடியினாலே இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக அடியனுக்கு தந்தல் சாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கனி உள்ளவர்களாய் வாழ்வோம். கனியற்ற அந்த காரியங்களை விட்டு வெளியே வருவோம். ஆண்டவருக்கு கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே திருக்கரத்தால் தாங்கி என்று சொல்லக்கூடிய அர்ப்பணி கீதங்களிலே 346வது பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கையை செலுத்தலாம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே. 346வது அர்ப்பணி கீதங்கள். Hallelujah.
நல்லதுமே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே வந்து இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்த வாரங்களில் முதல் நாளிலே உடைய திருப்பாதத்தண்டும்படியாக தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வந்த நேரத்தில் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக கிரியை செய்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை சேனைகளை சிதறடிக்கும்படியாக உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகங்களுக்குள்ளே ஆவியின் கனியாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அத்திமரத்தை பார்த்து கனி இல்லாத அத்திமரத்தை சபித்தீர். இந்த நாளிலும் எங்கள் வாழ்விலே நீர் விரும்புகிற கனியை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாய் கிருபை தருவீராக. பசியோடு தேடி வந்தீர் ஆண்டவரே, கனி இல்லாமல் போன அத்திமரத்தை போல எங்கள் வாழ்வு வறுமையாய் போய்விடாதபடி எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தருவீராக. எங்கள் சிந்தனைகள் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கனி கொடுக்க முடியாத மொழியிலே காணப்படுகிற எல்லா விதமான கேடுபாடுகள், பூச்சியின் தொல்லைகள், எல்லா விதமான வண்டுகளின் தொல்லைகளும் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. எங்களை கர்த்தாவை தொடர்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிற இருதயத்தின் பாரங்கள், சிந்தனையின் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி எங்களுக்கு நீர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை நாங்கள் வாய்ப்பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு கடந்து போகிறார்கள் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் வீடுகளுக்குள்ளே வைக்கப்படுவதாக. எந்த வீடுகளுக்குள்ளே இருளின் அதிகாரங்கள், சத்துடைய போராட்டங்கள், சமாதான குறைவுகள் காணப்படுகிறதோ எல்லா வீடுகளுக்கும் நம்முடைய சமாதானம் நிறைவாய் இறங்கி தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னேன். ஆவியின் கனியாகிய சமாதானம் எங்கள் குடும்பங்கள் இந்த வாழ்வில் இந்த நாட்களிலே நிறைவாய் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்களுக்கு பொறுக்கக்கூடிய எல்லா விதமான கர்த்தாவை தாங்கக்கூடிய நீடிய பொறுமையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கையுடைய கரங்களுக்கு வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிறது எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழ்ந்து உமக்கு கனி கொடுக்கும்படியாய் கிருபை தாரும். இந்த நாளிலும் கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கரங்களை மேன்மைப்படுத்தும் தொடர்ந்து குறைவில்லாத ஆசீர்வாதம் இந்த வாழ்வில் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரவு நேரங்களை சங்கார வீடுகளும் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வாசலும் நிலைக்காலம் தெளிக்கிறோம். ஆண்டவரே, குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. இந்த இடங்களிலே எந்த சத்துருவும் இரவுகளை புகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை பகுதி மூலம் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்கு வருவர்களானாலும் கர்த்தாவை வராதவர்களானாலும் உம்மை சேவிக்கிறவர்களானாலும் உம்மை சேவியாதவர்களானாலும் எங்கள் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான சமாதானமும் சந்தோஷத்தை மரளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் செய்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் கணக்கிலே வைத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இருளின் அதிகாரங்களுக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிற தங்களை விடுதலையாக்குவீராக. உம்முடைய சமூகத்திலே வர முடியாதபடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய திருச்சபையிலே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய குடும்பங்களில் நேரம் செய்ய வேண்டிய நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னண்டை வருகிறவன் ஒரு காலம் புறம்பே தள்ளேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர்? எங்கள் பிள்ளைகள் உம்மை தேடி வரும்போதெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நிறைவான ஆசீர்வாதம் தந்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஆசீர்வாத நிறைவுகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரும் அந்த நாட்களில் வர முடியாமல் இருக்கிறார்கள் கர்த்தர் நாளைகள் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களும் கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே மறைந்திருந்து எங்களை எதிர்பார்க்கிற காரியங்களை வாழ்களை செய்யும்படியாக கிருபைதார். வந்திருக்கும் பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே புதிதான வல்லமை, புதிதான அபிஷேகம், புதிதான கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் உம்மை சேவிக்காத வித்தியாசத்தை காண்பிக்கிற எங்கள் ஆண்டவர், யார் யாரெல்லாம் ஆலயத்தில் நேரத்தில் வந்தார்களோ புதிதான வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து இரவு நேரம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வீட்டில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டப்பா. நீதிமான்கள் படுக்கைகளை கிடைத்தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் வாழ்விலே படுக்கைகள் எல்லாம் கர்த்தாவே சமாதானமும் அதன் நிறைவும் காணப்படும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உடைய பிள்ளைகளை நலவாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடும்.
எந்த விதமான நோய் தொற்றுகள் இந்த மழையினாலே வருகிற கேடுபாடுகள் என்று எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் ஒருவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியான இல்லாத பிரசன்னம் பிள்ளைகளோடு ஒரு நிறைவாய் தங்கியிருப்பதாக. தங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.